ஸோ ஒரு இதுதான் சொல்கிறேன், ஏகே சாரோட படம் பார்த்த மாதிரி இருக்குது. அந்த ஒரு ஆக்ஷன், அந்த ஒரு ஒரு விவேகத்துலேயும் இந்த துணிவு, சாரி அது மறந்துட்டு பாருங்க, துணிவு, விவேகம், அப்புறம் அந்த ஆரம்பம், இது மூணுத்தையும் பார்த்த மாதிரி ஒரு ஆக்ஷன் காட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். ஏன்னா அவரை பார்த்தா இந்த 7ஆம் அறிவு படத்தில் டாங்லி மாதிரி வராருங்க. அவர் மிரட்டுறாரு, நல்லா ஃபைட்லாம் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணாரு. என்னன்னா இந்த படத்துக்கு ஒரே ஒரு மைனஸ் நான் பார்த்தது என்னன்னா, ரஜினி சார், அஜித் சார், இல்லை ஒரு விஜய் சார் மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோவை உள்ளே கொண்டு வந்திருந்தா இந்த படம் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு 300, 400, 500 கோடி கூட அடிச்சிருக்கலாம். இப்போ ஆர்யா, கௌதம் கார்த்திக்ன்றதுனால நம்ம ஆளுங்க வந்து ஆட்களை தான் பார்ப்பாங்க. அந்த டைரக்டர் என்ன ஒரு எஃபர்ட் போட்டிருக்கிறாரு அதை பார்க்க மாட்டாங்க. என்ன அது நியூக்ளியர் வெப்பன்னு மோடிஜியோட கேமியோலாம் வருது உள்ள, மோடிஜி மாதிரியே ஒருத்தரை வேஷம் போட்டு உள்ள உட்கார வச்சிருக்காங்க. அது வேற மாதிரி இருக்கு படம். டேட்டா படத்துல நிறைய இன்ஃபர்மேஷன், ஸோ அந்த மாதிரி உழைச்சிருக்காரு. படம் பாருங்க, ஒரு பொறுமை தேவை, கொஞ்சம் பொறுமையா பாருங்க. நல்ல ஒரு படம். சொல்லக்கூடாது, நல்ல படங்கள் எடுத்தா கண்டிப்பா ஓடும். ஸோ நல்லா இல்லைன்னா கண்டிப்பா கறி ஊற்றதான் போறாங்க. மஞ்சு வாரியர் சோ பியூட்டிஃபுல், சோ கியூட், எலிகண்ட், சூப்பரா இருந்தாங்க மஞ்சு வாரியர். அவங்கள பார்த்தா நான் கேட்கணும் இந்த வார்த்தை, எப்படி நீங்க இப்படி பிசிக்கை மெயின்டைன் பண்றீங்க, டயட் சாப்பிடுறீங்க? ஏன்னா நம்மளும் எல்லாரும் சோறு சாப்பிடுறோம், எல்லாம் சாப்பிடுறோம். பட் மஞ்சு வாரியர் அப்படியே ரிவர்ஸ்ல போறாங்க. 20, 22 ஜென்சி கிட்ஸ் மாதிரி இருக்காங்க மஞ்சு வாரியர். சூப்பரா பியூட்டிஃபுல்லா இருக்காங்க, அழகா இருக்காங்க. ஜென்சி கிட்ஸ் எல்லாம் லவ் பண்ணிடுவாங்க மஞ்சு வாரியரை. சூப்பரா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க. படம் நல்லா இல்ல ப்ரோ, நல்லா ஃப்ளாப். அப்புறம் உங்களுக்கு ஃப்ளாப் லிஸ்ட்ல சேரும். திருப்பியும் ஒரு படத்தை திருப்பியும் நீங்க வந்து நல்ல படமா இருந்தா கூட அதுக்கு ஓப்பனிங் இருக்காது. ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப ஆர்யா சார் பொறுத்த வரைக்கும் அவர் இண்டஸ்ட்ரியிலேயே நல்ல பிசிக்கை வந்து மெயின்டைன் பண்ற ஆளு. அவர் நல்ல கதைகளை சூஸ் பண்ணும். ஸோ கதைகள் சூஸ் பண்ணாலே உங்களுக்கு சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் ஹிட்டு கிடைக்கும். நல்லா இருக்கு படம். ஆர்யாவோட பெர்ஃபார்மன்ஸும் ஆர்யாவோட பாடி பில்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வெரி பிகினிங்கில் படத்தோட ஓப்பனிங்கில் வந்து ஆர்யாவோட அண்டர் வாட்டரில் ஒரு ஷாட் வச்சுருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸு, ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்டாண்டர்டாக பண்ணிக்கிறாங்க. படம் நல்லா என்டர்டைன்மெண்ட் படமாக இருக்குது. நம்ம ஹாலிவுட்டில் பார்க்க வேண்டிய படமாக நம்ம தேடி பார்க்க தேவையில்லை. நம்ம தமிழ்நாட்டிலே நம்ம ஊர்லேயே பண்ணுறாங்க படங்கள். அதனால் எல்லாருமே ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் படம். தான் நம்ம அது இப்போ நடந்துகிட்டு இருக்க வார், பழைய காலத்தோட வார், இதெல்லாம் கம்பேர் பண்ணி நம்ம நியூக்ளியர் பாம்பு நமக்கு இந்த காலத்துக்கு தேவை கிடையாது அப்படிங்கிறத இந்த படம் கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணுது. தமிழ் ஆமாம். இப்போ நம்ம ஃபோன்ஸ் நீங்கள் ஹாலிவுட் படம் தான் எல்லோரும் நம்ம வீட்டில் பார்க்குறோம். படம் தேட்டரில் பார்க்குறது இந்த தமிழ் படம் பார்க்குறோம். மற்றபடி ஃபோன்ஸில் எல்லாம் பார்க்குறது, ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்க்கணும், நம்ம வந்து ஹாலிவுட் படம் தான் தேட வேண்டியதாக இருக்குது. அதனால் மக்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து பார்க்கலாம் படம். இப்படி ஹாலிவுட் படம் பற்றி தமிழில் படம் பண்ணும்போது அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும்ல, அது நம்ம தமிழ்லேயே பார்க்கலாம் அந்த படத்தை. ஒரு லவ் சாங் வச்சுருக்காங்க, பட் அது கொஞ்சம் அந்த கனெக்ட் ஆகாமல் இருக்குது படத்தில். ஃபைட் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா நம்ம ஹாலிவுட்டில் பண்ணுற ஃபைட்டு நம்ம தமிழ் ஃபைட் மாஸ்டர் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க படத்தில். அவர் கௌதம் கார்த்திக்கும் ஆர்யாவுக்கும் இப்போ படத்தோட எண்டில் ஒரு ஃபைட் வச்சுருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணிக்கிறாங்க. சூப்பர். ஆனால் பாலிடிக்ஸ், சென்டிமெண்ட் எல்லாமே மிக்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு, விஷுவலாக நல்லா இருக்கு. இப்போ நம்ம ஜேசன் பாண்டு, அப்புறம் வந்து இது ஜேம்ஸ் பாண்ட் அந்த சீரீஸ் பார்த்துருப்போம், மிஷன் இம்பாசிபிள், அதெல்லாம் நல்லா த்ரில்லராக இருக்கும். அந்த மாதிரி தமிழில் வந்துருக்கு இந்த ஜானர் வந்து. அதான் நான் சொல்கிறேன், நல்ல ட்ரை. எஃப்ஐஆர் அந்த அளவுக்கு போல கமர்ஷியலாக, பட் ஆனால் இந்த படம் பிஜிஎம் வைஸ் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. படத்தை அதை எலிவேட் பண்ணுது பிஜிஎம்லாம். நல்லா தான் இருக்கும் ப்ரோ. இப்போ ஒருத்தங்க கேட்டாங்க, துரேந்தரை கம்பேர் பண்ணாங்க. துரேந்தர் வந்து பாகிஸ்தான்ல போய் அவர் வந்து இது பண்ணுவாரு. இது வந்து இந்தியாவுக்குள்ள நடக்கிற விஷயம். அந்த மாதிரி ஸ்பை வந்து ரிலேட் பண்ணி பண்ணியிருக்காங்க ப்ரோ. ப்ரோ இனிமே ஆர்யா வந்து நம்ம என்னன்னு கூப்பிடணும், ஆர்யா அலி அம்சா மசாரி அப்படின்னு தான் வந்து கூப்பிடணும். அந்த துரந்தர் படத்துல வர மாதிரி ஒரு ஸ்பையா வராரு. ரா ஏஜென்சி உள்ளுக்குள்ள வந்து ஒரு நல்ல செம்மையா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல தான் வராரு, ரா ஏஜென்சில நமக்குள்ள தான் வராரு. என்னன்னா இந்த நியூக்ளியர் வெப்பனை வெடிக்க விடாம தடுக்கிறது தான் கதையை. அதை பேஸ் பண்ணி தான் நடக்குது. அதுல சில சூழ்ச்சி, பின்னாடி என்ன நடக்குது, உள்ளுக்குள்ள அரசியல், மோடிஜி மாதிரி எல்லாம் ஒருத்தர் வேஷம் போட்டு வராரு. துரந்தர் மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்த்தா துரந்தர் லெவலுக்கு இல்லை, அது மாதிரி ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் நல்லா இருக்கு ஓவராலாவே. வந்து உள்ளுக்குள்ள வர கேரக்டர்ஸ், மேடம் இவங்க மஞ்சு வாரியர் அவங்க கேரக்டரா இருக்கட்டும், எல்லாமே ரைஸால இருந்து எல்லாம், குறிப்பா கௌதம் கார்த்திக்லாம் வந்து டாங்லி மாதிரியே வராரு, அந்த 7ஆம் அறிவு வில்ல மாதிரியே வராரு, மிரட்டி இருக்காரு. ஓவரால் ஆர்யா அக்வாமேன் மாதிரி வராருங்க. அவரு அக்வாமேனு மிரட்டுறாருங்க ஆர்யா சார். சரத்குமார், இந்த மிஸ்டர் எக்ஸே யாருன்னா சரத்குமார் தான்.
அந்த மிஸ்டர் எக்ஸ் என்ற கதையே எழுதப்பட்டது சரத்குமார் சார் தான். விடாமுயற்சியில் வர ஏகே மாதிரி வராரு. எனக்கு என்ன வருத்தம்னா, எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு துணிவு, ஒரு விவேகம், ஒரு ஆரம்பம் பார்க்குற மாதிரி அப்படிதான் இருந்தது. சினிமாட்டோகிராஃபி செம்மையா இருந்தது, ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி. ஏன் நீங்க சரத்குமாரை போறதுக்கு அந்த ரோல் ஏகே சாரே கூப்பிட்டுருக்கலாமே, வேற லெவல்ல இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சேன். அதுதான் பத்தலை. இந்த படத்துக்கு என்ன பத்தலைன்னு கேட்டா, ஒரு மாஸ் ஹீரோ உள்ள வந்திருந்தா இந்த படம் கண்டிப்பா 500 கோடி வசூல் பண்ணியிருக்கோம். நல்லா தரமா எடுத்திருக்காங்க. ரூரல் ஆடியன்ஸ், வில்லேஜ் ஆடியன்ஸ்க்கு எனக்கு தெரியல. பட் நீங்க ஒரு நல்ல ஆக்ஷன் படம் பார்க்கணும்னா, புதுசா ஒரு கதை அப்படின்னா இந்த படம் கண்டிப்பா ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்ல டீசென்ட்டான படமா இருக்கும். AVI மூவி மேக்கர்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சி பத்தின கமெண்ட் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.